அன்பே சிவம், ஆதியும் அந்தமுமில்ல அந்த பரம்பொருள் எளிய மனிதர்களாகிய நமக்கு உணர்த்தும் ரகசியங்கள் என்ன? இதோ சிவனின் செய்தி. உபதேசம் 1. துரத்தல் மற்றும் பற்றின்மை. சிவன்: மனிதா, என் உருவத்தைப் பார். நான் சுடுகாட்டுச் சாம்பலை திருநீறு மேனியில் பூசியிருக்கிறேன். இதன் பொருள் என்ன தெரியுமா? இந்த உலகம் நிலையற்றது. நீ எதைச் சேர்த்தாலும் இறுதியில் எஞ்சப்போவது ஒரு பிடி சாம்பல்தான். செய்தி: பொருட்களின் மீதும் உறவுகளின் மீதும் அதீத பற்று வைக்காதே. கடமையைச் செய், ஆனால் பலனை என்னிடம் விட்டுவிடு. பற்றற்று இருப்பவனே உண்மையான அமைதியைக் காண்பான். உபதேசம் 2. தீயவற்றை கட்டுப்படுத்துதல். சிவன்: என் கழுத்தில் இருக்கும் நாகத்தைப் பார். நச்சுத்தன்மை கொண்ட பாம்பை நான் ஆபரணமாக அணிந்திருக்கிறேன். இது எதை குறிக்கிறது? உன்னுள் இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம் ஆகிய நஞ்சுகளை நீ அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். செய்தி: உன் புலன்களுக்கு நீ அடிமையாகாதே. உனது கோபத்தையும் ஆசையையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. விஷத்தையும் அமுதாக்கும் வலிமை உன் மனதிற்கு உண்டு. உபதேசம் 3. பொறுமை மற்றும் தியாகம். சிவன்: பார்க்கடல் கடைந்தபோது வந்த ஆலகால விஷத்தை நான் உண்டு நீலகண்டனானேன். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த துன்பத்தை நான் ஏற்றேன். செய்தி: பிறர் நலனுக்காக தியாகம் செய்ய பழகு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் கசப்பான சொற்களை வீசினாலும் அதை தொண்டையிலேயே நிறுத்திவிடு. பொறுமை காக்கவும். அதை இதயத்திற்கு கொண்டு சென்று உன்னை புண்படுத்திக் கொள்ளாதே. உபதேசம் 4. ஞானக்கண். சிவன்: எனது நெற்றிக்கண் எப்போதும் திறந்திருப்பதில்லை. காமத்தை எரிக்கவும் அநீதியை அழிக்கவும் மட்டுமே அது திறக்கும். அது அறிவின் அடையாளம். செய்தி: வெறும் ஊனக் கண்களால் உலகத்தை பார்க்காதே. ஞானக்கண்ணால் ஆழ்மன அறிவால் உலகைப் பார். உண்மை எது, பொய் எது என்று பிரித்தறியும் விவேகம் உனக்கு வேண்டும். உபதேசம் 5. சமத்துவம். சிவன்: நான் சுடுகாட்டில் ஆடுகிறேன். அங்கே ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பேதமில்லை. அனைவரும் சமம். செய்தி: மனிதர்களுக்குள் பிரிவினை பார்க்காதே. உயிரினங்கள் அனைத்தையும் சமமாக நேசி. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற எண்ணமே என்னை வந்தடையும் வழி. காலத்தின் அருமை. கால பைரவர் தத்துவம். சிவன் மகாகாலன் என்று அழைக்கப்படுகிறார். காலத்தை கடந்தவர் அவரே. உபதேசம்: நேரம் என்பது திரும்பி வராத சொத்து. கடந்த காலத்தை பற்றிய கவலையிலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் நிகழ்காலத்தை தொலைக்காதே. ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் அவேர்னஸ் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். கங்கையை தாங்கிய சடாமுடி மனக்கட்டுப்பாடு. வேகமாக வந்த கங்கையை சிவன் தனது சடாமுடியில் தாங்கி பின் மெதுவாக பூமிக்கு வெளியிட்டார். உபதேசம்: உனது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கங்கையைப் போல வேகம் கொண்டவை. அவற்றை அப்படியே வெளிப்படுத்தினால் அது அழிவைத் தரும். உனது புத்தியால் சடாமுடி அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக வெளிப்படுத்த பழகு. நந்தியின் காத்திருப்பு, பொறுமை மற்றும் கவனம். சிவன் கோயில்களில் நந்தி எப்போதும் சிவனை நோக்கியே அமர்ந்திருக்கும். உபதேசம்: நந்தி என்பது விழிப்புணர்வின் அடையாளம். இறைவன் எப்போது அழைப்பார் என்று காத்திருக்கும் அந்த பொறுமை உனக்கு வேண்டும். தியானம் என்பது கண்களை மூடுவது மட்டுமல்ல, நந்தியைப் போல எப்போதும் இறை சிந்தனையில் விழிப்புடன் இருப்பதே. கோபம் வரும்போது உன் கோபம் உன்னையே எரிக்கும் நெருப்பு. அதை அருளாக மாற்று. தோல்வி அடையும் பொழுது அழித்தல் என்பது புதிய தொடக்கத்தின் அறிகுறி. பழையன அழிந்தால்தான் புதியன பிறக்கும். பயப்படும்போது நானே தொடக்கம், நானே முடிவு. என்னிடம் சரணடைந்தவனுக்கு பயமில்லை. மனிதா, நீ தேடும் அமைதி உனக்கு வெளியே இல்லை, உன் ஆழ்மனதின் மௌனத்தில் இருக்கிறது. ஆன்மீக பயிற்சிக்கான குறிப்புகள்: 1. மௌனம். தினமும் 10 நிமிடம் மௌனமாக இருப்பது சிவ தத்துவத்தை உணர உதவும். 2. தர்ப்பணம். உன்னுள் இருக்கும் அகங்காரத்தை இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான வழிபாடு. 3. இயற்கை. மரம், செடி, கொடி என அனைத்திலும் சிவத்தை காண்பதே உயர்ந்த ஞானம். செய்தி:
வெறும் ஊனக் கண்களால் உலகத்தை பார்க்காதே. ஞான கண்ணால் ஆழ்மன அறிவால் உலகைப் பார். உண்மை எது பொய் எதென்று பிரித்தறியும் விவேகம் உனக்கு வேண்டும். சிவன் நமக்கு தரும் செய்தி மிக எளிதானது. தூய்மையான மனம், அமைதியான உள்ளம், பிறர் மீதான அன்பு. நீ யாரையும் தேடி ஓட வேண்டியதில்லை. உன்னுள்ளே தேடினால் அங்கே நான் சிவம் இருப்பேன். ஓம் நம சிவாய்